தினத்துல தான் நம்ம சாயங்காலமாக பேசும்பொழுது அந்த பிலிப்பை பற்றியும் அந்த ஊழியத்தை பற்றியும் எல்லாம் பார்க்கும் பொழுதும், காலையில ஊழியத்துல தேவன் பரிசுத்த வாழ்க்கை பற்றி பேசும்பொழுதெல்லாம் இது கடைசி காலம், இதுல உபதிரவங்கள் அநேகமாக வரும். உபதிரவம் இல்லாத மனுஷனே இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒருவேளை இன்னைக்கு சபையில ஆராதனைக்கு இன்னைக்கு காலையில உட்கார்ந்து இருக்கிற நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம குடும்ப பிரச்சனை, நம்ம பண பிரச்சனை, சின்ன சின்ன குழந்தைகள் பிரச்சனை, நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள், இவைகள் தான் நமக்கு உபதிரவமா தெரியும். ஆனா உலக அளவுல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய உபதிரவங்கள். இன்னைக்கு என்ன நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 13 லட்சம் 14 லட்சம் பேர் திருப்பி இந்தியாவுக்கு வேலை இல்லாம வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இங்க வேலை வாய்ப்பே கிடையாது. இருக்கிறவனுக்கே இங்க வழியை காணோம். அப்படின்னா இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இத்தனை நாள் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருந்தவங்களை எல்லாம் திருப்பி அனுப்புறாங்க. சிம்பிளா பார்க்க போனீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு கார் ஓட்டி நீங்க ஒரு ஆஃபென்ஸ்ல ஒரு ஃபைன் வாங்குற ஒரு இந்தியக்காரன் இருந்தா அந்த ஃபைனுக்காக உங்களை திருப்பி அனுப்புறான், அங்க நிக்க வேண்டாம்னு சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நாட்களில் இன்னைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் இது கடைசி காலத்தின் உபத்திரவத்தின் காலம். இதை தெளிவாக வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு சொல்லி தருகிற காரியங்கள். ஆனால் அதன் மத்தியில ஏன் நீங்களும் நானும் கர்த்தரை இந்த உபத்திரவத்தின் காலத்திலும் ஏன் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டியது அதிக தேவை என்று சொன்னால், இந்த உபத்திரவத்தை தாண்டி கிருபையில நிற்க கர்த்தர் மாத்திரம் நம்மை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா, glory to God. ஒரு அரசாங்கமோ ஒரு டாலரோ பணமோ நம்மை பாதுகாக்க முடியாது. ஆனால் தேவ பிரசனம் ஒன்றே ஒன்று எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற தஞ்சம் என்பதை அறிந்து இன்னைக்கு கர்த்தருடைய முன்னிலையில் அவ்வளவு உண்மையாக நிற்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால்தான் அநேக காரியங்கள், ஒருவேளை பாஸ்டர் அதையெல்லாம் சொல்லும் பொழுது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சர்ச்சுக்கு டைமுக்கு வரணும், தெய்வ பிரசன்னத்தில் உண்மையா இருக்கணும், இன்னொருத்தரை கூட்டிட்டு வரணும், இன்னும் ஆத்துமாக்கள் இந்த ஏரியாவில இருந்து வரணும் நல்லா சொல்லும் பொழுது அந்த பாரத்தோடு நம்ம செயல்படும் பொழுது அது கர்த்தருக்கு செய்கிற காரியம், ஒரு மனுஷனுக்கு. என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் உண்மையாய் நிற்காத பட்சத்துல மற்றவன் தேவனை அறிவது பெரிய கஷ்டம். கர்த்தரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் உண்மையாக தெய்வ பிரசன்னத்துல நிற்க நம்மை எவ்வளவு தூரமாய் அர்ப்பணிக்க நம்ம தயாரா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அருமையான தெய்வ ஜனம், ஒருவேளை பாஸ்டர் சொன்னார், அவர் அங்க என்ன பத்தி சொன்னார், ஹைதராபாத்ல இருந்தார், கொச்சியில் இருந்தார், நீ பெங்களூர் போறார், நாளை காலையில விசாகப்பட்டினம் போய் ஒரிசா போய் எல்லாம் சொன்னார். எல்லாமே பரவாயில்லைங்க. ஆனா கர்த்தருக்காக ஓட இந்த காலத்துல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்க ஓடுறோம், இந்த மனுஷன் எங்க ஓடுறாங்கிறது விஷயமே கிடையாது. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு கூப்பிடுறாங்க ஒரிசால இருந்து, பிரதர் நாங்க ஜெபத்தோட காத்திருக்கிறோம் நீங்க வர்றதுக்காக. we are just looking forward for those meetings down there. நான் சொல்றேன் தெய்வ ஜனமே, இந்த காலகட்டத்துல தேவ பிரசன்னத்தை விரும்பி எதிர்பார்த்து முழங்கால் படிட்டு நிற்கிற ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா, glory to God. அந்த கூட்டத்துல நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறபடி இன்றைக்கு காலையில் அதை மீண்டும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். தேவனுக்காக நிற்கும் பொழுது சுற்றி இருக்கிற கஷ்டங்கள், சுற்றி இருக்கிற பாடுகளை பார்த்து ஐயோ ஏன் ஆண்டவரே கேட்காம, ஆண்டவரே இந்த அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபதிரவத்தின் மத்தியில் உங்களுடைய கிருபையில் நிற்க எங்களுக்கு தயவு தாங்கப்பான்னு சொல்லி கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்திக்கலாமா? glory to God, hallelujah. என்ன வேதனை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதன் மத்தியில் உன்னை நடத்த அவர் வல்லவர். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தரை மீறி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வர முடியாது. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். வாழ்க்கையில வேதனை இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அந்த வேதனையின் மத்தியில கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கண்டுபிடிப்பதுதான் இந்த தேவனுக்கு கொடுக்கிற உகந்த ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, 1000 பிரச்சனை சூழ்ந்து இருக்கும்போது அதன் நடுவில் முழங்கால் படிட்டு உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. glory to God, hallelujah. அப்படிப்பட்ட ஆராதனை உண்மையாக இருதயத்திலிருந்து கொடுக்கப்படும் பொழுது பிரச்சனையின் நடுவில் இருந்து கொண்டு ஆராதிக்கிறதை போல ஒரு உண்மை உன் ஆராதனையில வேற வராது சகோதரி. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தில் நிரம்பி நின்று ஆராதிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வேதனை நிரம்பி நிற்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அது வித்தியாசமான ஆராதனை. கரங்களை தட்டி நன்றி சொல்லிடலாமா? அதனால்தான் கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் என்று சொல்லி வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல நம்ம பார்ப்போம். பவுல் சொல்லுகிறார், அவருடைய பாடுகளை என்னுடைய சரீரத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. அவன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் நிமித்தம் உங்களுடைய சகோதரனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி. யோசேப்பின் வாழ்க்கை பார்த்தா பாடுகள், யோபுவின் வாழ்க்கை பார்த்தால் பாடுகள், ஏப்ரஹாமின் வாழ்க்கை பார்த்தால் பாடுகள், மோசேயின் வாழ்க்கை பார்த்தால் பாடுகள், தாவீதின் வாழ்க்கை பார்த்தால் பாடுகள். பாடுகள் இல்லாத ஒருவன் கூட வேதாகமத்தில் இல்லைங்க.
இன்னைக்கு காலையில் அந்த வேதாகமத்தை கற்றுக்கொண்டு என் கர்த்தர் பிரசன்னத்தில் நிற்கும்படி அவருடைய வார்த்தைகளில் இருந்து பலன் பெறுகிறனா, ஆண்டவரே நீர் பாடுகளை அனுமதித்தால் அது பரவாயில்ல, அதை ஏற்றெடுக்க அடியனை நான் தாழ்த்துகிறேன், உமக்கு கனம் உண்டாகும்படி வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வதை தவிர வேறு எந்த விதத்திலும் என் கர்த்தருக்கு ஆராதனை கொடுக்க நம்மளால முடியாது. இன்னைக்கு காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிமாரே, அந்த ஒரு அர்ப்பணிப்போட கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்க கிடைப்பதே இந்த பூமியின் நாட்களில பெரிய பாக்கியம் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்தி தருகிறார். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் ஒரு அருமையான வசனம். அது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. ஆமென். அப்படின்னா நீங்க எல்லாம் யாருங்க? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை போல நாம் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரருமாமே. அப்படி என்றால் இயேசு அப்பாவுக்கு என்னென்ன பொக்கிஷத்தை பிதாவாம் தேவன் பரலோகத்துல கொடுத்திருக்கிறாரோ அதே இடத்துல இருக்கும்படி உங்களையும் பிள்ளைகளாக கண்டு கிறிஸ்து இயேசு அனுபவிக்கிற அதே பாக்கியத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் இது. ஆகிய பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா, glory to God, glory to God. இன்று காலை வேளையில தெய்வ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையின் பாடுகளை கண்டு ஏன் ஆண்டவரே கேட்காதீங்க. நிறைய பேர் நம்ம தெரிந்தோ தெரியாம செய்கிற பெரிய தப்பு, பாடுகள் மாறும்படியாக கர்த்தரை ஆராதிப்போம், பாடுகள் மாற வேண்டும்னு சொல்லி ஜெபிப்போம், பாடுகள் மாறுவதற்காக காணிக்க போடுவோம் இல்லையா, பாடுகள் மாறுவதற்காக சபைக்கு கூட வரும். இன்னைக்கு காலையில நான் தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்றேன், பாடுகள் மாறி ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும்னு கனவுல கூட காண வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையவே அமையாது, யாருக்கும் அமையாது. நீ இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனாலும் அமையாது, பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் பிரசிடென்ட் ஆனாலும் அமையாது, நீ ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அது வராது, ஒரு கம்பெனியில டைரக்டராக பெரிய சேர்மனாக இருந்தாலும் அது அமையாது. எல்லாருக்கும் வாழ்க்கையின் பாடுகளினுடைய பாகம் உண்டு. அது கர்த்தர் முன்குறித்து வைத்த திட்டம். அது பாடுகள் இல்லாத மனுஷனே இல்லை. அப்படி நம்ம சரீரத்தையே பாருங்களேன், நகமே வெட்டாம வாழ்ந்துருவேன் நம்மளால சொல்ல முடியுமா? முகமே கழுகாம நான் வாழ்ந்துருவேன், நான் ஜெபிக்கிறேன் பிரதர், அதனால இனிமேல் முகமே கழுக மாட்டேன், கர்த்தர் என் முகத்தை கழுவி விடுவார், அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? பாடுகள் இல்லாத மனுஷனே இல்லை. 2 நாள் குளிக்காம இருந்து பாருங்க, உங்க பக்கத்துல யாரும் வரமாட்டான், நீங்களே உங்க பக்கத்துக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. நம்ம சரீரம் அப்படிதான், முடி வெட்டாமல் இருக்க முடியாது, குளிக்காமல் இருக்க முடியாது, நகம் வெட்டாமல் இருக்க முடியாது, நம்மளால we cannot. பாடுகள் என்பது மனுஷ வாழ்க்கையின் இயல்பு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த பாடுகளின் மத்தியில் அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையோடு நிற்பதுதான் glory to God. Hallelujah. இன்றைக்கு தெய்வ ஜனமே, எப்படி ஒரு சரீரத்தை சுத்தமாக வைக்க டெய்லி குளிக்கிறோமோ, டெய்லி கையை கழுவுறோமோ, முகத்தை கழுவுறோமோ, பல்லு விளக்குறோமோ, அது போல தாங்க தெய்வ பிரசன்னத்தில் பரிசுத்தத்தில் நிற்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு தேவை, ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையில் நிற்பது நமக்கு தேவை. இந்த வசனத்தை பாருங்களேன், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் மாத்திரம் அப்படி ஆகும். அப்படி என்றால் தேவனுடைய வலது பாரசத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிற பரலோகத்தின் பாதத்தில் நீங்களும் நானும் போய் இருக்க வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துவோடு கூட பாடுபட நம்ம ரெடினா மாத்திரம் தாங்க அது நம்மளால அந்த கிருபையும் அனுபவிக்க முடியும். என்று காலை ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், உன் வாழ்க்கையில் வருகிற அந்த உபத்திரவங்கள், கஷ்டங்களை கண்டு நீ கலங்கி போகாதே மகனே மகளே என்பதுதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பாடுகள் உன்னை உடைக்க அல்ல, அந்த பாடுகள் உன்னை முடித்து விட அல்ல, அந்த பாடுகள் எல்லாம் உன்னை உயர்த்தி தேவ பிரசன்னத்தில் உண்மையில் ஒரு தேவ குழந்தையாக உன்னை நிறுத்த வைக்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதனாலதான் கிறிஸ்து இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அருமையான தெய்வ ஜனமே, உலகத்தை ஜெயித்தவரோடு கூட நிற்கும் போது உன் பிரச்சனையை நீ பார்க்காது. உனக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், பிரச்சனையை பார்த்துட்டு கலங்காதீங்க, பிரச்சனைக்கு மேல் இருக்கிறவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. glory to God. hallelujah. ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு நான் சொல்றேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை என் கர்த்தர் அதை முடித்து தருவார். glory to God.
ஆகையால் அந்த தேவனிடத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதை நிவர்த்தியாக செய்வார். அந்த ரோமர் 8:17 அடுத்த வசனம் 18வது வசனம், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். இக்காலத்தின் பாடுகள், அதாவது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் பாடுகள் எல்லாம் இந்த காலத்துல நமக்கு இருக்குங்க. அது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நான் எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். That means brother sister, இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனை வைத்து ஏன் ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. இந்த பாடுகளின் மத்தியில நீ உண்மையுள்ளவனாக இருந்து கர்த்தாவே பாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல நன்றின்னு சொல்ல முடிஞ்சா அவர் உனக்கு தரப்போகிற மகிமை அது பெரிய மகிமை. ஹalleluya, glory to God. ஒருவேளை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சீங்கன்னா எடுக்க வேண்டாம். அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்க பரலோக ராஜ்யத்தில் அங்க பசி இல்ல, அங்க பட்டினி இல்ல, அங்க வியாதி இல்ல, அங்க கண்ணீர் இல்ல, அங்க துயரம் இல்ல, அங்க வருத்தம் இல்ல. ஆண்டவரே அங்க எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறார். அந்த பிரசனத்தில் அமர்ந்து இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தின் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இனிமேல் இவர்கள் பசி அடைவதில்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிறைய பசி அனுபவிச்சுட்டு வந்தவங்க. இனிமேல் இவர்களுடைய கண்ணீர் விடுவதில்லை. கர்த்தரே அவருடைய கண்ணீரை துடைப்பார். கண்ணீர் இருந்தா தானே கர்த்தரால துடைக்க முடியும். இன்னைக்கு இந்த கண்ணீர் நிரம்பின வாழ்க்கையை தந்த தேவன் உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு இடத்திற்கு உன்னை கொண்டு போகிறார். ஹalleluya. எந்த வருத்தமும் இல்லாமல் ஆத்துமா தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கும்படி கர்த்தரை தொழுது கொள்கிற உண்மையோடு நிற்கும்படி இன்றைக்கு காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ ஜனமே, கஷ்டங்களை கண்டு கலங்காது என்று தெளிவாக எடுத்து சொல்ல ஆவியானவர் என்னை அனுப்பி இருக்கிறதுனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். முரட்டாண்டியில் இருக்கிற எருசலேம் சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்றேன், உன் கஷ்டங்களை கண்டு நீ கலங்க கூடாது. ஹalleluya. நீ கலங்காமல் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவனாய் நிற்பாயா? ஏன்னு சொல்றேன் தெரியுங்களா? கஷ்டங்களை கண்டு நீ வருத்தப்படும் போது, சாதாரண மனுஷன் ஒரு கஷ்டம் வந்தா வருத்தப்படுறது எல்லாருக்கும் சாதாரண சுபாவம். ஆனா அதை கண்டு நம்ம வருத்தப்படும் பொழுது நம்ம பின்னால நின்று சிரிக்கிறவனாக சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் அதே கஷ்டம் வரும் பொழுது வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நீங்க பார்த்துக் கொள்வீர், உம்முடைய கரங்கள் அந்த கஷ்டத்தை விடுகிறேன்னு சொல்லும் பொழுது அதே சாத்தானுடைய சிரிப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஆராதனை உன் கையில் கர்த்தர் தருவார். ரெண்டு மூணு தடவை சாத்தான் பாப்பா. என்கிட்ட ஒரு சகோதரன் கடந்த வாரம் தான் கொச்சியில நான் இருக்கும்போது ஒரு யூத் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது ஒரு வாலிப சகோதரர் வந்தார். பிரதர், கெட்ட கனவா வருது, நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிற வாழ்க்கையில, ஆனா ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டேன், கர்த்தர் என்ன மன்னிச்சார். ஆனா என் பெட்ரூம்ல தனியே இருக்கும்போது அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல. அது அந்த சகோதரருக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் இது பாதகம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லி தந்த ஒரு காரியம் உண்டு. நீ எவ்வளவுதான் ஆராதிச்சாலும், எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும், எவ்வளவுதான் தேவாலயத்திற்கு வந்து ஜெபிச்சாலும், தனியா வீட்டுல இருக்கும்போது அந்த சாத்தான் அந்த பழைய ஞாபகத்தை கொண்டு வருவான். ஆனாலும் அவன் எனக்கு அப்படி பண்ணிட்டானே, ஆனாலும் நான் இப்படி பண்ணிட்டேனே, இல்லைன்னு ஒரு கெட்ட கனவா இருக்கலாம், இல்லைன்னு ஒரு கெட்ட நிகழ்வா இருக்கலாம், அதெல்லாம் நம்ம மனசுக்கு நமக்கு வரும். செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி தருகிற ஒரே பாதை, உனக்கு எப்போ அந்த கெட்ட கனவோ கெட்ட நினைவோ வருகிறதோ அந்த வேளையில நீ வீட்டுல இருக்கிறாய் என்றால் முழங்கால் படிட்டு நின்று ஒரு விசை, ஆண்டவரே இந்த கெட்ட காரியத்தில் எனக்கு தந்த விடுதலுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை துதித்து பார். ஹalleluya, glory to God. ஆண்டவரே இந்த கெட்ட எண்ணத்திலிருந்து இப்போ என்ன விடுவிச்சிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். சாத்தான் கொண்டு வருகிற இந்த கெட்ட எண்ணத்திலிருந்து எனக்கு தந்த விடுதலுக்காய் உம்மை துதிக்க தந்த வாய்ப்பாக இந்த யோசனையை நான் ஏற்றெடுக்கிறேன். அப்படி என்றால் ஒவ்வொரு தடவையும் அந்த கெட்ட கனவு கெட்ட எண்ணம் உனக்கு ஞாபகமாய் வரும் பொழுது நீ அதை துதியாய் மாற்றும் பொழுது சாத்தான் உன்கிட்ட விளையாடுறதை நிறுத்திடுவான். ஓ ஹalleluya, receive it in Jesus name today. அந்த சாத்தான் சொல்லுவான், இவனுக்கு எப்பப்ப இந்த ஞாபகம் கொடுக்குறேன் அப்பெல்லாம் இவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான், இவன் கிட்ட விளையாண்டு பிரயோஜனமே இல்லை. ஹalleluya, glory to God. எனக்கு தெய்வ ஜனமே, வாழ்க்கையில தோற்று கொடுக்க அல்ல, தேவ பிரசன்னத்தில் தோல்வி ஞாபகங்கள் இருந்தாலும் அதை தேவனுக்கு துதியாய் மாற்றுவது அல்லவா நம்மளுடைய கடமை. ஹalleluya. இந்த கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் துதிக்க நம்ம தயாருள்ளவர்களாக இருப்போமா? ஏனென்றால் நான் கர்த்தரோடு உடன் சகோதரர்கள், உடன் பிறவாத சகோதரர்கள், அது மாத்திரமல்ல உடன் சுதந்திரர்கள், அது மாத்திரமல்ல அவரோடு கூட கஷ்டத்தில் நம்ம நிற்க முடிந்தா அவருடைய மகிமைக்கும் ஒப்பான கிருபையை நமக்கு தருவார். அப்படி வாழ்க்கையின் கஷ்டங்கள் வந்து உன்னை முடித்து விடுவதற்கோ உன்னை குறைவாய் காண்பதற்கோ கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு கஷ்டமும் நீ தேவன்
தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகளாக காண்பாயா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேதனையும் என் கர்த்தருக்கு கொடுக்கிற வாய்ப்பாய் காண்பாயா? நான் சொல்ல ஒரு சகோதரி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு காலையில ஒரு 7 மணிக்கு என்ன கூப்பிட்டாங்க. பிரதர், என் கணவருடைய நினைவு நாள் பிரதர், எனக்காக ஜெபிப்பீங்களா? நான் சொன்ன சிஸ்டர், உங்களுக்கு கணவரை தேவன் கொடுத்தார், அதே கணவரை தேவன் எடுத்தார். இன்றைக்கு கணவன் இல்லாம நீங்க நிக்கிறீங்கன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை இதுவரைக்கும் நடத்தின ஒரு தேவ பிரசன்னம் உண்டு அல்லவா? ஹல்லேலூயா, glory to God. ஒரு கணவரே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கர்த்தருடைய கிருபை நிறைந்து நிற்கிறதை பார்த்து இன்னைக்கு காலையில தேவனே இந்த நினைவு நாளில கணவருடைய இழப்பை அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்வீங்களா? glory to God, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை நினைக்க தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வீங்களா? அருமையான தெய்வ ஜனமே, அந்த சகோதரியோடு கூட ஜெபித்து முடிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பிரதர், இதோட பெரிய நிம்மதி வாழ்க்கையில வேற இல்ல பிரதர், இதுக்கும் கூட கர்த்தருக்கு நன்றி சொல்ல கற்று தந்தீங்களே. நான் சொன்ன சிஸ்டர், அதுதான் சிஸ்டர் வாழ்க்கையில சாத்தான் உன்னை தொடாமல் இருக்க. நீ இன்னைக்கு நாள் பூரா உட்கார்ந்து நினைச்சு அழுகிறதுக்கு பதிலா நாள் பூரா உட்கார்ந்து துதிச்சு அவரை மகிமைப்படுத்துற கொஞ்சம் நினைச்சு பாரு. ஹல்லேலூயா, glory to God. எனக்கு கேட்கிற தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு மகிமை கொடுக்க நம்மால் முடிய சூழ்நிலை நடுவில் அது கூடுகிற காரியம், அதற்காக பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். glory to God, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் சூழ்நிலை கண்டு பயப்படாத சகோதரி, உன் வாழ்க்கையின் தனிமை கண்டு பயப்படாத சகோதரனே. உன் பின்னால என்ன பேசுறாங்கிறத வச்சுட்டு நீ ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு கலங்கி போகாத சகோதரனே, சகோதரி. அந்த இடத்தில் உன்னை தாங்க என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உள்ளம் கையில் அவர் உன்னை வரைந்து இருக்கிறார். இந்த காலையில அந்த உறுதிமொழி தரத்தன் கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர், பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அது பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். அருமையான ஒரு வார்த்தை அது. கொஞ்சம் டீடைல்டா இதுக்குள்ள போகும்படி இன்னைக்கு ஆவியானவர் ஏவுகிறார். எஸ் பாஸ்டர். பிலிப்பியர் 3. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. தட் மீன்ஸ் பவுல் சொல்லுகிறார், என்ன போல வாழுங்கன்னு சொல்லி. அந்த பவுலை போல வாழணும்னு அவர் சொன்னார்னா, பவுலனுடைய வாழ்க்கையில என்ன இருந்து தெரியுங்களா? பட்டினி, நிர்வாணம், அடி, உத, சிறைச்சாலை. அந்த மனுஷன் வெறுத்துட்டு நின்று ஒரு மனுஷன், அதாவது ஊழியர் செஞ்சும் என் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்ன மனுஷன், அந்த மனுஷன் சொல்றான், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாக மாதிரியாக நீங்கள் நோக்குங்கள். அப்படின்னா அருமையான தெய்வ ஜனமே, உன் பிரச்சனையை நீ பார்க்கறத நிறுத்திட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களை கொஞ்சம் பார்த்து அதை போல நானும் கிறிஸ்துவுக்காக வாழணும்னு சொல்லி கொஞ்சம் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை ஆண்டவர் ஏன் தர்றாரு தெரியுமா? பவுலை நோக்கி நீ வாழ்ந்தா உன் வாழ்க்கையில பணம் இருக்காது, உன் வாழ்க்கையில ஆகாரம் இருக்காது, வஸ்திரம் இருக்காது, உன்னை யாரும் மதிக்கிற மாதிரி இருக்காது. பவுல் பெரிய அப்போஸ்தலன் தான், ஆனா தன்னுடைய வாழ்க்கையில நன்மையானது எதுவுமே இல்லைங்க. அவரை பார்த்து கேட்டோம்னா, என் வாழ்க்கை அவ்வளோ கஷ்டம், கடினமானது, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்ற மனுஷன். அதுதான் அந்த பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனம் படிச்சீங்க. நம்ம திருப்பி வரலாம். பிலிப்பியர் 1:23 படிச்சீங்கன்னா அவர் சொல்லுகிறார், இவ்விரண்டுக்கும் நடுவில் நான் நெருக்கப்படுகிறேன், என் சரீரத்தை விட்டு கிறிஸ்துவோடு இருக்க நான் விரும்புகிறேன். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் இரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையை கொடுக்கும், நன்மையாயிருக்கும். அந்த மனுஷர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கணும். எப்பங்க தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட நம்ம எல்லாம் இருப்போம்? செத்து போற அன்னைக்கு இல்லையா? நம்ம மரணம் வர்ற அன்னைக்கு தான் இதயத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்போம். அந்த மனுஷன் சொல்றான், அப்படி இருக்க நான் விரும்புறேன், உயிரோடு இருக்க நான் விரும்பல. அதே மனுஷன் தான் உங்களுக்கு பிலிப்பியர் 3ல சொல்றார், என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள்னு சொல்லி. ஹல்லேலூயா, glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அவர் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசலீங்க, ஆசீர்வாதத்தை பற்றி பேசலீங்க. கிறிஸ்துவோடு கூட பாடுகளின் மத்தியில் தேவனுக்கு என்று மகிமையாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ என்னை பின்பற்றுவீங்களான்னு கேட்கிறாருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுங்களா? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். உன் வேதனை நீ அறியாமல் வந்தது அல்ல, அது மாத்திரமல்ல, உன் வேதனை என் கர்த்தர் அறியாமல் வந்தது அல்ல. கர்த்தருக்கு நல்லா தெரியும் வாழ்க்கையில் இந்த வேதனை இருக்கு.
ஆமென், glory to God. கர்த்தருக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்குன்னு. அதை அறியாமல் அல்ல, அதை அனுமதித்த ஒரு தெய்வ பிரசன்னம் உண்டு. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, உனக்கு இருக்கிற பிரச்சனையோடு கூட இன்னைக்கு ஆலயத்துல வந்து உட்கார்ந்து என் பிரச்சனைகளுக்கு நன்றி ஆண்டவரே, அதன் மத்தியில் உம்மை துதிக்க கிருபை தந்தீங்களே, ஹல்லேலூயா. 100 பிரச்சனை வச்சுட்டு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, இங்க வந்து உம்மை துதிக்க நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு ஒரு விசை சொல்வோமா? கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமா? glory, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சூழ்நிலை மத்தியில் உம்மை ஆராதிக்க என்னை கூட்டிக் கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க ஒரு தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கை. என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாரு, ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்தா பெருசா ஒண்ணும் காணுங்க. அவர்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, தெய்வ கிருபை, வேற ஒன்றுமே இல்லை. இவ்விரண்டுக்கும் நடுவில் நான் நெருக்கப்படுகிறேன். இந்த ரெண்டு என்ன தெரியுங்களா? ஒரு பக்கம் ஊழியம் செய்யறார், எங்க ஊழியம் செஞ்சா அடி வாங்கி சிறையில போடுறாங்க. இந்த ஊழியம் செஞ்சா எனக்கு அடியும் தான் சிறையும் தான் சங்கிலியும் தான். இந்த ஊழியத்தை நான் செய்யணுமா, நான் வாழணுமா? இந்த வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் இடையில நான் நெருக்கப்படுறேன். எனக்கு ஊழியம் செய்ய பிடிக்கும் தான், செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு வாழாமலே இருந்து கிறிஸ்துவோடு கூட இருப்பது எனக்கு நலம் என்று நான் எண்ணுகிறேன் அந்த மனுஷன் சொல்றான். இன்னைக்கு காலையில அருமையான தெய்வ ஜனமே, ஒரு வார்த்தை நான் கேட்கட்டுங்களா? அந்த மனுஷன் பவுலை விட நம்ம வாழ்க்கை எவ்வளவு பரவாயில்ல இல்லைங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு, நம்மளை யாரும் ஜெயில போடல, நம்மளை யாரும் கட்டி போடல, நம்மளை யாரும் அடிக்கல உதைக்கல. நம்ம தேவாலயத்திற்கு வரக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கு. கர்த்தருடைய பாடல்களை பாடி கரங்களை தட்டி அவரை ஆராதித்தோம். இந்த காலையில தேவ ஆலயத்தில் வந்து அமர ஒரு அருமையான ஆலயத்தை தேவன் தந்திருக்கிறார். நீங்களும் வெளியே போனா யாரும் வந்து பிடிச்சிட்டு நம்மளை கொண்டு போய் உள்ள ஜெயில போட போறது இல்லை. அவ்வளவு பெரிய சுதந்திரத்தோடு ஆராதிக்க தேவன் கிருபை தந்திருந்தும் கூட அந்த உண்மையோடு ஆராதிக்க கூட ஒரு தயக்கம் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா, அந்த தேவன் அதை எப்படி பார்ப்பார் என்பதை ஒரு விசை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமா? அருமையான தெய்வ ஜனமே, அதிக கஷ்டத்திற்குள் அவர்கள் தேவனை துதித்து ஆராதித்தார்கள். கொஞ்சம் கஷ்டத்தை கூட ஒரு எக்ஸ்கியூஸா நம்ம வச்சுட்டு நம்ம அமர்ந்திருந்தா அது தேவ பிரசன்னத்துல செல்லாது. அது கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனை அல்ல. பாஸ்டர், பிலிப்பியர் 3:18 வசனம், தயவு செய்து இந்த 18வது வசனத்தை ஆவியானவர் தரும் பொழுது நீங்க ஒவ்வொருவரும் அதை உங்க வேதாகமத்துல தொடர்ந்து அதை தெளிவாக பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 3:18 வசனம். வேறு விதமாய் நடக்கிறார்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். ஐயோ, அந்த வார்த்தை கண்ணீரோடு அது கொஞ்சம் கடினமா வார்த்தை. அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். இன்னைக்கு காலையில் அருமையான சபையின் மக்களே, நம்ம இந்த சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை தான் வணங்குகிறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் என்று சொல்லுகிறோம், இயேசுவின் ரத்தத்தால் சௌக்கியம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேகர் கர்த்தரின் சிலுவைக்கு பகைஞர்களாய் இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார் 18வது வசனத்துல. இன்னைக்கு காலையில நான் கேட்கிறேன், அருமையான தெய்வ ஜனமே, இந்த பாண்டிச்சேரியில இந்த சபைக்குள் இருக்கிற நம்மளில் யாராவது கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் நம்ம இருக்கிறோமா? அது எப்படின்னா அதனுடைய தெளிவு இல்லாம நீங்க அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்த வசனம் படிச்சா உங்களுக்கு அது புரியும். 19வது வசனத்தை படிங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய முடிவு அது அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் யாருங்க? அவங்க வயிறு தாங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், கையில நிறைய பணம் இருக்கணும், நல்லா ஏசி போட்டு தூங்கணும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமே. அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியம், அவருடைய லட்சியம், அவருடைய வெக்கம் தான் அவங்களுடைய மகிமை. வெளியில யார் பக்கமும் நான் போய் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள், அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறவர்கள் அல்ல. அங்க ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே விஷயம் பாப்பீங்களா? அவர்களுடைய தேவன், அவர்களுடைய வயிறு. இன்னைக்கு காலையில இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், உங்க பிழைப்பு தான் உங்க தேவனை கூப்பிடுறதுக்கு காரணமா? இந்த வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படணும். எனக்கு பணம் தேவை, வேலை தேவை, குழந்தை ஆரோக்கியம் தேவை, சரீரத்துல ஆரோக்கியம் தேவை, என் வீட்டுல நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காக தேவனே உண்மை துதிக்கிறேன். அந்த கூட்டத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும். அதுதான் சத்தியம். ஆனால் வேதாகமம் அந்த கூட்டத்தை எப்படி கூப்பிட தெரியுமா? அவருடைய தேவன், அவருடைய வயிறு. நல்ல சாரி வாங்கி உடுத்தணும், நல்ல நகை வாங்கி போடணும், ஆண்களுக்குன்னா நல்ல வண்டி வாங்கணும், 4 பேர் பார்க்கும்போது நான் ஓட்டிட்டு போகும்போது நான் பெரிய ஆள்னு அவங்க சொல்லணும். வேலை இடத்துல நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கும்போது இவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லணும், சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது இவங்க ரொம்ப பெரிய நல்ல குடும்பம், கர்த்தர் இவங்களை ஆசீர்வதி. இதுதான் நம்ம உள்ளே இருக்கிற எண்ணமே இல்லைங்களா? உண்மையா நான் ஓப்பனா, நான் வெளிப்படையா நான் பேசுறேன். இது இல்லாத மனுஷனே இல்லை. ஆனா வேதாகமத்தின் தெளிவில் ஒரு விசை பிலிப்பியர் 3:19 பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்களுடைய தெய்வம் அவர்களுடைய வயிறு, அவனுடைய செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்.
தன்னுடைய வாழ்க்கையில திருப்தியா இருக்கணும், தனக்கு தேவைகள் நடக்கணும், தான் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதை மாத்திரம் எண்ணிட்டு கர்த்தரை ஆராதிக்க வர்ற கூட்டத்துல தயவு செய்து இருக்காதீங்க. எப்படியோ நம்ம அந்த கூட்டத்துல இருக்கிறோம் என்பதையும் மறைக்க முடியாது. ஆனா இருக்காதீங்கன்னு தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறது. இந்த தெளிவை எடுத்து சொல்லத்தான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபைக்குள் தெளிவாக ஆவியானவர் இடைப்படுகிறார். இரண்டாவதாக அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. அப்படின்னா வெளியில ஒருத்தன் என்னை பார்த்து ஏளனமா பேசிடக்கூடாது. நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்டேட்டஸோட, ரொம்ப பிரஸ்டீஜோட, ரொம்ப பெரிய மரியாதைக்குரியவர்களாக நம்ம நடக்கணும். அதுக்குன்னு நம்ம போடுற ஷூ, நம்ம போடுற பேண்ட் ஷர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிராண்டடா போட்டு நம்ம வெளியில பாக்குறவங்க நம்மள ரொம்ப பெரியவங்க நினைக்கிற அளவுக்கு நான் யூஸ் பண்ற போன் கூட அப்படி இருக்கணும், நான் ஓட்டுற கார் கூட இப்படி இருக்கணும், என் பைக் அப்படி இருக்கணும், என் வீடு இப்படி இருக்கணும். இதையெல்லாம் நினைக்கிற மனுஷன், சாதாரண எல்லா மனுஷனும் நினைக்கிற நினைப்பு ஒரு தேவ குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னுடைய மகிமை உன்னுடைய லட்சியில் அல்ல, உன்னுடைய மகிமை தேவ கிருபையில். ஹல்லேலூயா, glory to God. உனக்கு தருகிற ஒரு தேவ பிரசன்னம் உண்டு. உன்னை கையில் தாங்கி நடத்துகிற, உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய மகிமை தான் உன்னுடைய மகிமை. ஹல்லேலூயா. தருகிற மகிமை அல்ல, என் தேவன் தருகிற மகிமை. அதனால உன்னால படிச்ச வசனம், அவர் பாடுகளில் நீ பங்கு பெற்றால் அவர் மகிமையிலும் நீ பங்கு பெறுவாய். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். அவருக்கு ஒத்த மகிமை இந்த உலகம் காண்பிக்க முடியாதுங்க. வேதாகமம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல நீ பரலோக ராஜ்யத்தில் நடக்கிற தெரு கூட தங்கத்தினால் நிர்மிக்கப்பட்டது. பரலோகத்தின் அஸ்திபாரம், அது வைரம், அது வஜ்ரம், அது சஃபயர், அது எமரல்ட், அது ரூபி. அங்க நம்ம இன்னைக்கு எல்லாம் ஒரு மோதிரம் போடுறது கூட அந்த கல்லை வாங்கினா எத்தனையோ 1000 ரூபாய். அந்த கல்லை வச்சுட்டு அவர் அஸ்திபாரம் போட்டு அந்த பரலோகத்தில் உன்னை வாழ அவர் அழைக்கிறார். அவருடைய பொக்கிஷத்துக்கும் அவருடைய செல்வத்திற்கும் கணக்கு போட இந்த பூமி பத்தாது. அவ்வளோ பெரிய இடத்துல வந்து அமர்ந்து அவர் மகிமையில் பங்கு பெற என்னை உங்களை பரலோகத்திற்கு அழைக்கிற அந்த தெய்வ பிரசன்னத்துல போய் இந்த பூமி தருகிற சொத்துக்காக, சுகத்திற்காக அவரையே முறுமுறுக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை தெரியாமல் மாறி விடுகிறதை கொஞ்சம் நினைத்து பார்த்து, இன்னைக்கு காலையில் அந்த தெய்வ பிரசன்னத்தில் திரும்பி வந்த ஆண்டவரே, எங்களுடைய லட்சியே அல்லப்பா, உங்களுடைய பிரசன்னத்தின் மகிமையை கண்டு நிற்க, அது எங்களுக்கு மகிமையாக நிற்க கிருபை தாங்க. உண்மையான லட்சியம் என்ன தெரியுங்களா? நியாய தீர்ப்பின் நாளில உனக்கு பரலோகம் இல்லப்பா, நீ நரகத்துக்கு போன்னு சொல்றது கேட்கறதாங்க பெரிய ஷேம்ஃபுல் லட்சியம். அதுதான் வெட்கமடைவார்கள்னு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. அது மாத்திரமல்ல, அவர்கள் பூமிக்கு தக்கவைகளை சிந்திக்கிறார்கள். எப்ப பாரு சாப்பாடு, எப்ப பாரு ட்ரெஸ், எப்ப பாரு ட்ரிப்பு போலாமா, எப்ப பாரு எங்க சாப்பிடலாம், என்ன வாங்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்தலாம். இதுதான் இந்த பூமியின் ஜனங்களுடைய சிந்தையே. ஒரு தேவ குழந்தையினுடைய சிந்தை அதற்கு நேர் மாறாக இருக்கும். இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, அவன் மேலானவைகளை தேடுகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேட ஆடுவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற மேலானவைகளை தேடாயாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் மேலானவர் நமக்கு தருகிறது. அருமையான தெய்வ ஜனமே, சகோதர சகோதரிமாரே, உங்களுடைய சிந்தை எல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, தெய்வ பிரசன்னம், கர்த்தருக்காக வாழ்வது எப்படி. என் கஷ்டங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் இப்படிப்பட்டவன் அல்லாமல் இருக்க, என் லட்சியம், என் வெட்கம் அல்லாமல் இருக்க, என் தேவனின் வயதும் என் சௌகரியமும் அல்லாமல் இருக்க, என் தேவனுக்கு என்று சொல்லி வாழக்கூடிய தெளிவுடையவராக நான் என்னுடைய வாழ்க்கையில் வாழ முடியுமா? இந்த எண்ணத்தை உடையவர்கள் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள். அப்படி இருந்த ஒருத்தன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லைங்க. அவனை பார்த்து அவனை மதிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவனுடைய மகிமை எல்லாம் தெய்வ பிரசன்னத்திலிருந்து பெற்ற மகிமை. ஆமென். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற புதிய ஏற்பாடுல அதனுடைய 70% எழுதி தந்தது அந்த பவுல் தான். ரோமர், அப்போஸ்தலர், பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர் எல்லாமே எழுதி தந்தது அவர்தான். அந்த வார்த்தைகளை கற்றுதான் இன்னைக்கு நம்ம தெய்வ பிரசனம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டத்தோடு இருந்து அவர் சொல்லுகிறார், என்னை மாதிரியாக வைத்து நீ கிறிஸ்துவை பின்பற்றுவாயா என்று சொல்லும் பொழுது, அருமையான தெய்வ ஜனமே, இந்த கஷ்டங்கள் ஒன்றுமில்லைன்னு தெய்வ பிரசனத்துல நம்மளால உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? எத்தனை தடவை நம்ம பாடி இருக்கிறோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். பாடி இருக்கிறோமா? ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டு நிறைய தடவை பாடி இருக்கிறோம். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். அதுதாங்க இந்த நம்ம இன்னைக்கு படிச்ச இந்த பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம். திருப்பி அதனுடைய
அந்த 18வது வசனத்திற்கு வருவீங்களா பாஸ்டர்? உங்களில் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். உனக்கு ஒரு வேதனை வரும்போது கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிற நீ கிறிஸ்துவின் சிலுவைக்கு நீ ஒரு பகைஞன். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது தேவனை ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல சொல்ற நீ அந்த சிலுவை நேசிக்கிறவன் அல்ல என்ற அடையாளத்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அநேக கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, அறிந்தோ அறியாமலோ நம்மளில் அநேகர் அந்த சிலுவைக்கு பகைஞர். நம்ம நினைக்கிறோம் அந்த இயேசுவை ஆராதிக்கிறேன்னு, ஆனா உண்மையா அப்படி இல்லைங்க. உன் மனசாட்சிக்குள்ள போய் நீ ஒரு விசை ஆண்டவருடைய வார்த்தையோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டா அந்த சிலுவை மதிக்கிறத விட அந்த சிலுவைக்கு நான் பகைஞனாக நிற்கிற நேரங்கள் என் வாழ்க்கையில் உண்டு. அந்த சத்தியத்தை உணராமல் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து என் தேவ பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய சிலுவை பகைக்கிற ஒரு எண்ணம் கூட என் வாழ்க்கையில வராமல் இருக்க அந்த ஒரு கிருபை எனக்கு தருவீங்களாப்பான்னு கேட்போமா? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் அதைத்தான் உணர்த்துகிறார். அதுக்கு அடுத்த வசனம் ஒன்று எடுக்கிறீங்களா பாஸ்டர்? பிலிப்பியர் 3:19. இப்ப நம்ம படிச்ச வசனம், அவங்க வயிறு அவர்களுக்கு தேவன், அவருடைய மகிமை அவருடைய லட்சை, அவர்கள் பூமிக்கு தக்கவைகளை செய்கிறார்கள். தயவு செய்து இந்த கூட்டத்துல படாமல் இருப்பீங்களா சகோதரனே சகோதரியே? பூமியின் காரியங்களை சிந்தித்தது போதும், உன் வீட்டை குறித்து நீ கவலைப்பட்டது போதும், உன் குழந்தையை குறித்து கவலைப்பட்டது போதும், உன் மனைவியை குறித்து உன் கணவனை குறித்து கவலைப்பட்டது போதும், உன் பணத்தை குறித்து கவலைப்பட்டது போதும். உங்களுக்கு சாட்சியா ஒண்ணு சொல்லட்டுமா? நீ எப்பொழுது கர்த்தருடைய காரியங்களை தேட ஆரம்பிப்பாயோ உன் கவலையை அவர் ஏற்றுக்கொள்வார். உன் பிரச்சனையை அவர் ஏற்றுக்கொள்வார். என் வாழ்க்கையில் இருக்கிறது நான் சொல்றேங்க, என் பிரச்சனை எல்லாம் கர்த்தருடைய பிரச்சனைகள், அது என்னுடைய பிரச்சனை அல்ல. ஆமென், glory to God. எனக்கு மனைவியும் 2 குழந்தைகள் உண்டு. அவங்க கூட இருக்க கிடைக்கிற நாள் நாளை இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு மத்தியானம் சாயங்காலம் போனா ராத்திரி 3 மணி வரைக்கும் அவங்க கூட இருப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இனி என்னைக்குன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். அருமையான தெய்வ ஜனமே, மாசத்துல சில டைம் 2 நாள் 3 நாள் தான் அவங்க கூட இருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை அல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருடைய காரியங்களை முன்கணனையாக வைத்து மேலானவைகளை தேடுகிற, மேலானவைகளை சிந்திக்கிறவர்களாக, பூமியினுடையவைகளை சிந்திக்கிறவர்களாக இராமல் என் கர்த்தருடைய காரியத்தை பார்க்க முடிந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். இதுதான் தெய்வத்துடைய வாக்குத்தத்தம். சில வார்த்தைகள் இந்த அதிகாலை வேளையில ஜெபத்தில் என் கர்த்தர் எனக்கு தந்தார். அதை உங்கள் முன்னால நான் வைக்க போறேன் பாஸ்டர். ஆமென் பிரதர். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் எடுக்கிறீங்களா? ரோமர் 8 அதனுடைய 5வது வசனம் பாருங்களேன். ஹல்லேலூயா. ரோமர் 8:5. எஸ். அன்றியும் ஆமென் ஆமென். அந்த வசனத்திலே பதில் இருக்கா சிஸ்டர்? இன்னைக்கு நம்ம எல்லாம் சிந்திக்கிறது என் குடும்பம், என் குழந்தை, என் கணவர், என் வீடு, என் வேலை, என் சம்பளம், என் பிரச்சனை, என் வியாதின்னு நீ நினைக்கிறேன்னா, மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் தான் மாம்சத்தினுடையவர்களை சிந்திப்பார்கள். அப்படின்னா அந்த கவலையோடு உட்கார்ந்து இருக்கிற சகோதரியை சகோதரனே, நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வரலன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆவியில் நடக்கிறவர்கள், ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். எனக்கு பிரச்சனை இருந்தா, என் குழந்தை குறித்து ஒரு கவலை இருந்தா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆராதிக்க வந்து உம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உன் குழந்தையை தொடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வியாதியை தொடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பண தேவையை தொடுவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். இது நிச்சயம். அருமையான தெய்வ ஜனமே, ரோமர் 8:5 வசனம் உங்க வேதாகமத்துல இருக்குன்னா, இன்னைக்கு நான் யார் என்பதை சொல்லி தருகிற ஒரு தெளிவுள்ள வசனம் அது. நான் உலகத்தின் காரியங்களை சிந்திக்கிறவனா? இன்னைக்கு நம்ம அநேகர் இன்றைக்கு காலையில் ஆராதிக்க வந்தது கூட நிறைய பிரச்சனைங்க பிரதர் வாழ்க்கையில. அதனால நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனை முடிச்சு நீங்க நிறைய பேர் ஜெபிக்க வருவீங்களா? வர்றவங்களுக்கு எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இல்லாதவங்களே இல்லை. அதனால தானே ஜெபிக்க வரோம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவனாக நீ இருந்தால் உன் உலக பிரகாரமான பிரச்சனைகளை கர்த்தர் உனக்கு அதை தீர்த்து தருவார். ஹல்லேலூயா, glory to God. இந்த தெளிவை தான் ஆவியானவர் இந்த வேலை நமக்கு முன்பதாக வைக்கிறார். பாஸ்டர் 2 திமோத்தி 3வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். 2 திமோத்தி அதனுடைய 3வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் படிங்க ப்ளீஸ். 4-5. ஆமென். தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஐயோ பாஸ்டர், ஒரு நிமிஷம் இல்லைங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாருங்களேன், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அப்படின்னா சபைக்கு வர்றத போல வருவாங்க, நம்மளை போல ஆராதிக்கிறத போல ஆராதிப்பாங்க, காணிக்க போடுறத போல போடுவாங்க. எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 3 நாள் கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது, 2 நாளும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் பேசிட்டு நம்ம போவோம். ஆனால் உண்மையாக இருதயத்தில் இருந்த ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகுன்னு சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? அருமையான தெய்வ ஜனமே, சொந்த தேவைக்காக தேவாலயத்திற்கு வருகிற ஒருவனை விட்டு விலகு. கர்த்தரை ஆராதிக்க வருகிற ஒருவனோடு கூட நீ ஒட்டிக்கொள். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். தன் வேதனை எவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனை நடுவில் ஆராதிக்க வருகிற அந்த மகளை பாத்தியா, அந்த மகனை பாத்தியா, அவனோடு கூட நீ ஒட்டிக்கொள் என்று சொல்லி தருகிற ஆண்டவருடைய வார்த்தை இது. இதுதான் தெய்வ வசனம். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அப்படிப்பட்டவருடைய வயிறு அல்ல அவர்களுடைய தேவன். அவர்கள் உண்மையான தெய்வ பிரசன்னத்தை தேடி வருகிறார்கள். glory to God. ஹல்லேலூயா. என் சூழ்நிலை அல்ல என் கர்த்தருக்கு கொடுக்கிற ஆராதனை நிர்ணயிக்க வேண்டியது. எனக்கு ஒரு கவலை வரும் பொழுது ஆராதனை குறைந்து போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் நல்லா ஆராதிச்சிட்டு இருந்தா பாஸ்டர், நேத்து காலையில ஒரு சின்ன ஜுரம் வந்துருச்சு, இன்னைக்கு ஜெபிக்க முடியல பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. உன் ஜுரத்தை வச்சுட்டே உன்னால் ஆராதிக்க முடியும். Receive it in the name of Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடுராவில் ஆராதிக்கும் போது என்ன சௌகரியம் இருந்தது? கால்கள் கட்டப்பட்டது, கைகள் கட்டப்பட்டது. அங்க லைட்டு கூட இல்ல, இருட்டறையில் இருக்கிறாங்க. முன்னால அங்க போர் சேவகர்கள் நிற்கிறார்கள். இவர்களை கைதிகளாக வச்சு ரத்தம் ஓடுது. அது நடுவில் நின்று கொண்டு நடுராவில கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? நம்மால் அதிகமாக இன்னும் அதிகமாக ஆராதிக்க நம்மால் முடியும் தெய்வ ஜனமே. இன்னும் அதிகமான ஆராதனை செலுத்த நம்மால் முடியும் தெய்வ ஜனமே. ஆனால் செய்யாமல் இருப்பது நம்மளுடைய குறைவு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். glory to God. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை கொடுக்காமல் சார்ந்த போக்கு சொல்லிக் கொண்டு வாழ்கிற நீ எப்படி தேவராஜ்யத்தை காண போகிறாய்? அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள். அவர்கள் கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள். இந்த தெளிவுக்கான ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எல்லாம் இந்த பைபிளை வச்சுட்டு தான் இருக்கிறோம் இத்தனை வருஷமா. ஆனா இன்னைக்கு காலையில் ஆவியானவர் அந்த வசனங்களை எடுத்து வெளியில விளக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் விளங்குகிறத பார்த்தீங்களா? தெரியாம நம்ம செய்யற சின்ன விஷயம் கூட, ஒருவேளை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பாஸ்டர் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு போடுவார்னா அதுக்குன்னே சர்ச்சுக்கு வர 4 பேர் இருப்பாங்க. தயவு செய்து அதுக்குன்னு சர்ச்சுக்கு வராதீங்க ப்ளீஸ். சாப்பாடு இல்லாம பட்டினி கிடப்பதே நல்லது. உண்மையா நான் சொல்றேங்க, ஆலயத்துக்கு வந்தா அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த துதிகளை செலுத்த மாத்திரம் ஆராதனைக்கு வருவோமா? என் பிரச்சனை உங்க பிரச்சனை எல்லாம் அந்த கேட்டுக்கு வெளியில வச்சுட்டு கொஞ்சம் வரலாமா? ஆண்டவரே, உள்ள போறது உண்மை ஆராதிக்க, உள்ள போறது என் பிரச்சனை என் காரியங்களை காண அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நன்றி சொல்றீங்க. அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு வரைக்கும் இந்த தவறு பண்ணியிருந்தா இனிமேல தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுங்க. பாஸ்டர், அடுத்த வசனம் படிங்க ப்ளீஸ். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒருபொழுதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எவ்வளவு டெரிபிளா இருக்கு இன்னைக்கு ஊழியத்தின் வாழ்க்கையில கூட பார்க்கும் பொழுது. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம படிக்கிற பாவங்கள், செய்தித்தாள்ல பார்க்கிற ஐ மீன் மோசமான அசுத்தங்கள் இன்னைக்கு ஊழியத்தின் நடுவில் நடந்து கொண்டு இருக்குதுன்னா எவ்வளவு தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தையில் அதெல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு பார்க்கும் பொழுது, தயவு செய்து தெய்வ ஜனமே, பரிசுத்த அலங்காரத்துடன் தெய்வ பிரசன்னத்தில் நிற்க அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். நமக்குள்ளே அந்த இச்சை, அந்த மாம்சத்தின் இச்சை, அந்த வேண்டாத விருப்பங்கள், அந்த வேண்டாத எண்ணங்கள் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற சிந்தைகளை எல்லாம் கர்த்தர் அப்படியே அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாருன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு நமக்கே தெரியும். ஒருவேளை நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே அங்க வருதுன்னு வச்சிருங்களேன். இன்னைக்கு நம்ம உட்கார மாட்டோம் இந்த இடத்துல. ஐயோ பாஸ்டர் ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கிறாரு, வா வேற சர்ச்சுக்கு போயிடலாம்னு நம்ம சொல்லுவோம். என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, உண்மையான அந்த மனதில் அந்த சுத்தத்தோடு தெய்வ பிரசன்னத்துல நிற்கிறவனாய் நான் இருக்கிறேனா என்ற ஒரு சோதனை நல்லது என்பதை ஆவியானவர் இந்த வேலையில அதை உணர்த்துகிறார். பாஸ்டர், அடுத்த ஒரு வசனம் படிக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் இன்றைக்கு ஜெப வேளையில தந்ததுனால் நான் அதை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரித்துக் கொண்டிருந்தார்கள். மத்தேயு 25:41 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து
அவர் சபிக்கப்பட்டவர்களே, ஆ. என்னை விட்டு ஆ. பிசாசுக்காகவும் ஆ. அவன் தூதனுக்காகவும் ஆ. ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆ. நித்திய ஆக்கினிலே போங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை இது. நியாய தீர்ப்பு நாளிலே சபிக்கப்பட்டவர்களே, என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீ கிறிஸ்துவின் சிலுவைக்கு விரோதமான எதிரியாக நீ நின்றிருந்தால் இதே வார்த்தை நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு நாளில கேட்போம் என்பதை இயேசு கிறிஸ்து முன் குறித்து சொன்ன வசனம் தான் இப்ப படிக்கிற மத்தேயு 25:41. நான் சர்ச்சுக்கு போன ஆண்டவரே, நான் பெரிய கமிட்டியில் இருந்த ஆண்டவரே, நான் தான் வர்ஷிப் நடத்தின ஆண்டவரேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன சொல்வா, இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணிட்ட நித்திய அக்கினியில நீ போ. அருமையான தெய்வ ஜனமே, இவ்வளவு தூரம் கூட்டங்களை நடத்தி, இவ்வளவு தூரம் தேவாலயத்தில் வந்து ஆராதித்து, கடைசியாக இந்த வார்த்தை கேட்க வேண்டியது நேரிட்டா நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? உங்களில் அநேகர் சிலுவைக்கு எதிரிகளாக நிற்கிறீர்கள். உங்களில் அநேகர் தேவனுடைய சிலுவைக்கு பகைஞர்களாக இருக்கிறீர்கள். தயவு செய்து அதை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருப்போமா? உன் வயிறு உனக்கு தேவனா? உன் லட்சை தான் உனக்கு மகிமையா? ஹல்லேலூயா. நீ சிந்திக்கிறதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களா? இப்படிப்பட்ட சுபாவம் உனக்குள்ள எங்கேயாவது இருக்குன்னா தயவு செய்து சகோதரிமாரே, ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார். தயவு செய்து அந்த வாழ்க்கையின் பாதையை விட்டு கொஞ்சம் விலகி நீ கர்த்தரண்டை வருவாயா? தயவு செய்து தெய்வ பிரசன்னத்தை நோக்கி கொஞ்சம் திருந்திக் கொள்ளும்படி உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சரியான பாதை அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்க போறது தான் இது. ஆண்டவரே, நான் சௌகரியத்துக்காக தான் உண்மை கூப்பிட்டேன்னு என் மனசுக்கு தெரியும். ஆண்டவரே, என் வியாதி நீங்க தான் உண்மை ஆராதிச்சேன். நான் போட்ட காணிக்கையெல்லாம் என் குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்குதான். ஆண்டவரே, நான் பைபிள் படிச்சதெல்லாம் ஏதோ பயத்தினால தான். நான் உண்மையா உங்களை நான் ஆராதிக்கலைங்கிற சத்தம் நமக்குள்ள இருக்குங்க. இயேசு யாருன்னே நான் பார்க்கல. சொன்னாங்க இப்படி சிலுவையில மரித்தாருன்னு, அதுக்காக உண்மை ஆராதித்த, உங்க ரத்தத்துக்காக ஆராதித்த, நீங்க சிந்தின ரத்தத்துக்கு நன்றி. ஆனா ஆண்டவரே, அதுக்காக உங்களை நான் ஆராதிக்கல. உண்மையாக உண்மை இருதயத்தின் ஆழ்த்து உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ ஜீசஸ். உண்மை நேசிக்கிறப்பா, அதனால உண்மை ஆராதிக்க வந்தேன்னு சொல்லக்கூடிய உண்மை மனசாட்சி நமக்கு உண்டா? அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மெயில் வந்தது. அதுல ஒரு வீடியோ அட்டாச் பண்ணி டெல்லியில இருந்து ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாரு. அதுல யூகேல இருக்கிற ஒரு சகோதரி பேசுறாங்க. நான் நிறைய வருஷங்களா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். இயேசுவும் கிடையாது, சிலுவையும் கிடையாது, பாவ மன்னிப்பும் கிடையாது, இதெல்லாம் சும்மா கதைகள், நம்மளை பயப்படுத்தி சொல்றாங்க. அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு நான் புரிஞ்சுட்டேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆக இயேசு எல்லாம் சும்மா. இயேசு அவங்களை கொன்னது எதுக்குன்னா, இயேசு அந்த அரசாங்கத்துக்கு தொந்தரவு பண்ணாரு, அதனால அவரை முடிச்சுட்டாரு. அதுதான் இயேசு. கிறிஸ்தவங்க எல்லாம் இயேசுவை பின்பற்றாதீங்கன்னு சொல்லி இப்ப என் கையில் அந்த வீடியோ என் போன்ல இருக்கு. யாருக்காவது வேணா நான் ஷேர் பண்றேன். என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, இது கடைசி காலத்தின் தெளிவுகள். இயேசுவை மறுதலிக்க, இயேசுவை தூஷிக்க, கிறிஸ்துவின் நாமத்தை எதிர்த்து நிற்க சாத்தான் இன்னைக்கு நிறைய காரியங்களை எழுப்பி கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல நீயோ உன் தேவ பாதத்தில் வந்து நின்று, அப்பா உண்மை நேசிக்கிறேன் அப்பான்னு சொல்லக்கூடிய தாழ்மையோடு நிற்க உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பாயா தெய்வ ஜனமே? ஹல்லேலூயா. Receive it in Jesus name today. இது உனக்கு கர்த்தர் தருகிற கிருபை. இந்த காலை வேளையில் இது கர்த்தர் தருகிற ஒரு அழைப்பு. இந்த காலை வேளையில தெய்வ அன்பை மதி நீ கற்றுக்கொள்வாயா? தெய்வ பிரசன்னத்தை கனம் செய்ய உன்னுடைய வாழ்க்கையும் ஆவியாத்ம சரீரத்தையும் நீ ஒப்பு கொடுக்கிறவனாய் நீ காணப்படுவாயா? அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய மனது மாறி சாத்தான் தவறான வழியில் நம்மளை கொண்டு போறது கொஞ்ச நேரம் வேண்டாங்க. அப்படிப்பட்ட நம்ம அந்த சிலுவைக்கு விரோதர்களாய், கிறிஸ்துவை அலட்சியம் செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம் என்பதை மறந்து விடாமல், இன்றைக்கு அந்த மத்தேயு 25:41 அவர் சொன்னதை நம்மளை பார்த்து அவர் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, உடைய 2வது வருகையில் இந்த மத்தேயு 25:41 எனக்கு நடக்க கூடாது ஆண்டவரே. அதன் பிரகாரம் வாழ எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்கப்பான்னு நம்ம கேட்போமா? இன்றைக்கு அதைத்தானே ஆவியானவர் உணர்த்துகிறார். பாஸ்டர் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் படிங்க ப்ளீஸ். எஸ், 2:21. மற்ற எல்லோரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பைபிள் இருக்கு. கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு நம்மளும் அதுல கொஞ்சம் இருக்கிறோம். ஒரு 50% நம்ம இப்படிதான். கிறிஸ்துவுக்குரியவைகள் அல்ல, பரிசுத்தம் அல்ல, பயபக்தி அல்ல, ஜெப வாழ்க்கை அல்ல. நம்ம தேடுறதெல்லாம் நம்ம சாப்பாடு, நம்ம பணம், நம்ம பிரஸ்டீஜ், நம்ம வீடு, என் குழந்தை, என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம், என் குழந்தைகளுடைய எதிர்காலம். அதுதான் பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை குறித்தவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இந்த கூட்டத்துல இப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க மாத்திரம் கொஞ்சம் கையை தூக்குவீங்களா?
இன்னைக்கு காலையில் நான் தெளிவாக நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எனக்குரியவைகளை நான் தேடுகிறவன் அல்லன்னு சொல்ல முடியுமா? நம்ம மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு இந்த பிலிப்பியர் 2:21 பிரகாரம் ஆண்டவரே, அங்க பவுல் அப்படி சொல்லியிருக்கிறாரே பிலிப்பியர் 2:21, அப்படிப்பட்டவன் அல்லாமல் இருக்க இந்த வார்த்தைக்கு நான் தெளிவுள்ளவனாக நிற்கிறபடினால் உமக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் நம்மளால கொடுக்க முடியுமா? அந்த ஸ்தோத்திரத்தை கொடுக்க முடியாத நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்த கூடும்? பாருங்களேன், இந்த வாக்கியம், இந்த வசனம் எல்லாம் சும்மா பைபிள்ல பிரிண்ட் அடிச்சு ஏதோ சண்டே ஸ்கூல்ல படிக்கிறதுக்கோ யாரோ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போய் ஒரு 3 நாள் கூட்டத்தை நடத்துவாங்க, முடிஞ்சா கை தட்டிட்டு ஓ நல்லது ஸ்தோத்திரம் பெரிய நல்லா இருந்ததுன்னு சொல்லி வீட்டுக்கு போறதுக்கு அது கொடுக்கப்படவில்லை. இங்க வந்து அந்த வசனத்தை பெறுகிற நம்மளுடைய வாழ்க்கைக்குள் கர்த்தருக்கென்று ஒரு மாற்றத்தை உருவாக்க தேவாவியானவர் இடைப்படுகிற வார்த்தை இது. கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லி இதுதான் வேத வார்த்தை, இதுதான் ஜீவ அப்பம், இதுதான் மன்னா. ஹல்லேலூயா, glory to God. இதுதான் கர்த்தர் தருகிற பொக்கிஷம். இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஆகாரம் என்பதே இதுதான். அருமையான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்டவர்களாக இருக்க நம்மளால முடியுமா? இயேசுவை குறித்தவைகளை தேடாமல் இருக்க கூடாது. உன் சொந்த காரியங்களை தேடுகிறவனாக நீ இருக்கக்கூடாது. நீ நேரம் ஆப்போசிட்டா இருக்கணும். நீ சொந்த காரியத்தை தேடாத, நீ இயேசுவின் காரியத்தை தேடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை நிரப்புவார். ஹல்லேலூயா, glory. அவருடைய வாழ்க்கையில் யூட்டர்ன் தருவார், ஒரு ரிவர்சல் தருவார். He will change, he will transform, he will equip you with something very very special. அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு காலை வேளையில ஆவியானவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற எங்களுக்கெல்லாம் வருகிற எதிர்ப்புகள் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அடுத்த பிரசங்கம் பண்ண முடியாத அளவுக்கு நம்மள மன அழுத்தத்துல சாத்தான் அப்படி கிழிச்சு போட்டுருவான் கீழே. ஆனா அந்த மன அழுத்தத்தை வச்சுட்டே வந்து தெய்வ பிரசன்னத்துல முழங்கால் படிட்டு ஜெபிச்சா பெரிய விடுதலை தேவன் தருவார். ஆமென். இதுதான் ஊழியத்தின் பாதை. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஸ்டேஜ்ல போய் ஒரு மைக்க பிடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு போறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த பேசுற பேச்சுக்கெல்லாம் அடி நான் தான் வாங்கணும். அது நிச்சயம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பரிசுத்தத்தோட வாழின்னு பிரசங்கம் பண்ணினியா உன் பரிசுத்தத்தை காமின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்காதேன்னு சொன்னாரு, அது உன் வாழ்க்கையில காமின்னு சொல்லுவார். அதை என் வாழ்க்கையில காமிக்காம இந்த பிரசங்கத்தை செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு காலையில் அருமையான சகோதர சகோதரிமாரே, உங்களை குறித்து அவ்வளவாக அன்புள்ள தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட இடைப்படுகிறார் என்பதை உணர்ந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் நீங்க ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு இதை பேசுகிறார். Receive it in Jesus name today. ஆமென். இது தேவனுடைய அன்பு சகோதரனே சகோதரி, இது சாதாரண விஷயம் அல்ல. என் கர்த்தருக்கு முன்னிலையில நான் நிற்கிற நிற்பு கூட என்னுடைய வாழ்க்கை கூட சரியில்லையே என்பதை உணர்த்தி தர்றாருன்னா அவர் எவ்வளவாக உங்களை நேசித்திருந்தால் அதை கூட உங்களுக்கு உணர்த்தி தந்திருப்பார். மகனே மகளே, கொஞ்சம் தப்பா போறப்பா, அப்படியே கொஞ்சம் சரி செய்துக்கோன்னு சின்ன ஒரு தட்டி கொடுத்து அவர் சொல்ற மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. அவர் அடிக்கல, அவர் உதைக்கல, அவர் திட்டல. அந்த வார்த்தையை தந்து அவர் தெளிவாக மகனே மகளே ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்லி அந்த அன்போடு கூட என் தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஆராதனை இந்த ஆராதனை. கரங்களை உயர்த்தி அவருக்கு அந்த அன்புக்கு நன்றி சொல்லிடலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் அன்பு எவ்வளவு பெருசு, அதை பெறுவதற்கு கூட நம்ம யாரும் பாத்திரர் அல்லைங்க. ஆனால் இன்றைக்கு அவ்வளவாக நமக்காக இறங்குறாரே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பாஸ்டர், இன்னொரு வசனம் படிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதாவது பிலிப்பியர் 3வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். நம்ம எல்லாம் எங்க இருக்கு? நம்முடைய குடியிருப்பு, நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்படியா? அது பாண்டிச்சேரியில அல்லங்க. தயவுசெய்து மீண்டும் சொல்ல, உங்க குடியிருப்பு பாண்டிச்சேரி அல்ல. உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படிங்களா? நான் பாண்டிச்சேரிக்காரன் அல்ல ஆண்டவரே, என் குடியிருப்பு இருக்கிற இடத்துக்கு வர நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி பைபிள்ங்கிற பாஸ்போர்ட்டை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு உண்மையா நான் கேட்கிறேங்க, என் குடியிருப்பு இது அல்ல ஆண்டவரே, இது ஆண்டவருடைய வார்த்தைங்க. தயவு செய்து தெய்வ ஜனமே, நீங்க யாராவது பாண்டிச்சேரி பட்டணமே உனக்கு சொந்தமா இருந்தாலும் உன் குடியிருப்பு இங்க அல்ல. இந்த பூமி ஒழிந்து போகும், இந்த பூமி நிலை நிற்காது. வெளிப்பாடு 21 தெளிவா இருக்கு. பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போகும், புதிய வானம் புதிய பூமி வரும். நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இந்த ஆராதனைக்கு வந்தது கூட உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன்.
அதற்காக நான் பரிசுத்தத்தோடு நடந்து கொள்கிறேன் ஆண்டவரே. என் வயிறு அல்ல எனக்கு தெய்வம் ஆண்டவரே, என் லட்சம் அல்ல எனக்கு மகிமையப்பா. மற்றவன் என்ன பேசுறாங்கிறத கவலைப்பட நான் வரலப்பா, உங்க முன்னால உண்மையா நிக்கணும்பா, அந்த ஒரே கவலை போதும்பா எனக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுவாயாக. Glory to God. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவுகளை பார்த்தீங்களா அருமையான சகோதர சகோதரிமாரே? அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் பாருங்களேன். அவருடைய 2வது வருகை பற்றி இதோ திருடனை போல் வருகிறேன், இதோ நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக, என் மானம் காணப்படத்தக்கதாக, நிர்வாணமாய் நடவாதபடி, நிர்வாணமாய் நடவாதபடி, விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோமாங்கிற ஒரு கேள்வி அந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது 16-15 பிரதர் 16-15 இதோ நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல். அப்படி என்றால் என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இது ஆவிக்குரிய நிர்வாணத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாதவனாய் அசுத்தத்தோடு நீ உன்னுடைய சுக சௌகரியத்துக்காக வாழ்ந்து உலகத்தின் காரியங்களை தேடி உன் லட்சையை மறைப்பதற்காக ஏதோ பெரியவனை போல காண்பித்து வெளியில பெரிய டீசன்சி காண்பித்து உள்ள நீ அசுத்தம் உள்ளவனாக இருந்து அப்படிப்பட்டவனாக வாழ்ந்திருந்தால் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டிரு என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்குது என்றால் அதை ஏற்றெடுக்கிறவர்கள் கரங்கள் உயர்த்துவார்கள். ஹல்லேலூயா சொல்லி அதை பெற்றுக் கொள்வோமா? ஹல்லேலூயா. Glory to God. I tell you brothers and sisters, இந்த வாழ்க்கை வாழ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாண்டிச்சேரிக்கு உடையவன் அல்ல நீ கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உடையவன். Glory to God. Hallelujah. இந்த பாண்டிச்சேரியின் அசுத்தம் உனக்கு வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் அந்த சுவிகாரியத்தை உன்னிலிருந்து எடுத்து விடாதபடிக்கு நீ கவனமாய் வாழ்வாயா மகனே மகளே. Hallelujah. This is the call of God. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல் நீ விழித்துக் கொண்டவனாய் தன் வஸ்திரத்தை காத்துக்கொள். Hallelujah. Glory to God. கர்த்தர் தந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள், கர்த்தர் தந்த நீதியை காத்துக்கொள். வஸ்திரம் என்றால் என்ன? நேற்று தினத்தில் படிச்சோம் வெளிப்பாடு 19:8. அந்த சபைக்கு கொடுக்கப்படுகிற மெல்லியதும் மென்மையுமான வஸ்திரம் அவளுக்கு அழைக்கப்பட்டது. அந்த மென்மை வஸ்திரமோ பரிசுத்தவான்களின் நீதியே. ஹல்லேலூயா. விழித்துக் கொண்டு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான், நீதியை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உலகத்தின் காரியங்கள் அல்ல தெய்வ ஜனமே, நீ தேவனுடைய காரியங்களை தேடுகிறவனாய் இருப்பாயா? ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்தை தேடுவாயா? கரங்களை தட்டி நன்றி சொல்லிடலாமா? இது தேவ கிருபை. Glory. Amen. Brothers and sisters, நம்மளுடைய மனம் மாறணுங்க, நம்ம சிந்தை மாறணுங்க, நம்ம எண்ணங்கள் மாறணுங்க. நான் தேடுறது ஒண்ணுமே இந்த சாப்பாட்டு விஷயமோ இந்த பொருள் விஷயமோ பண விஷயமோ இருக்கக்கூடாதுங்க. நான் தேடுறதும் என் வாழ்க்கையின் லட்சியம் எல்லாம் என் தேவனே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை. நான் சொல்றேங்க, நீ அவர் மகிமை தேடுவாயானால், அவருக்கென்று வாழ்வாயானால் உனக்கான பணத்தை அவர் தருவார், உனக்கான மகிமை மதிப்பை அவர் தருவார், உன் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். நான் தேவைக்கு பின்னால ஓடுறது நல்லதா, இயேசு பின்னால ஓடும் பொழுது என் தேவைகள் சந்திக்கப்படுவது நல்லதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாம் தெரியாம தேவைக்கு பின்னால ஓடுறோம், அதுக்காக இயேசுவேன்னு கூப்பிடுறோம். நீ அதுக்காக இயேசுவேன்னு கூப்பிடாத, நீ இயேசுவேன்னு கூப்பிடுறதுனால உன் தேவைகளை அவர் சந்திப்பார். அதான் சங்கீதம் 37:4, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் விருப்பங்களை அவர் உனக்கு அருளி செய்வார். சங்கீதம் 37:4வது வசனம், delight yourself in the Lord and he will grant you the desires of your heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள் நீ மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். இருதயத்தில் வேண்டுதல்கள் கண்டிப்பா எல்லா மனுஷனுக்கு இருக்குங்க. ஆனால் அவர் எப்போ அதை நிறைவேற்றுவார் தெரியுமா? நீ கர்த்தரை மாத்திரம் பார்த்து அவருக்குள் நீ மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எல்லாம் மாறினா எனக்கு மனமகிழ்ச்சின்னு சொல்லாத, கர்த்தரிடத்தில் உன்னுடைய மனமகிழ்ச்சி இருக்கணுங்க. உன் இருதயம் உன் தேவனில் மகிழும் பொழுது, ஆண்டவரே எனக்கு 1050 பிரச்சனை இருந்தாலும் என் மகிழ்ச்சி உம்முடைய பிரசன்னம் அப்பா. ஹல்லேலூயா. என் பிரச்சனை முடியும் போது வர்ற மகிழ்ச்சி அல்ல ஆண்டவரே, உம்மை தேடும் போது வருகிற மகிழ்ச்சி போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory to God. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? டபுள் பிளெஸிங். நீ அவரை தேடும் போது உன் பிரச்சனை நீங்கி விடும், அவர் அதை நீக்கி தருவார். ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் அவர் வரும் மகிமையை விட அது எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் தரும் மகிமைக்கு ஒப்பிட அது எம்மாத்திரம். இந்த உபத்திரவம் ஒண்ணும் இல்லையே.
என கேட்கிற சகோதர சகோதரிமாரே, இன்றைக்கு காலையில அந்த தேவ பிரசனத்துல நின்று கொண்டு, ஆண்டவரே உம்முடைய ஒரு குமாரனாய், உம்முடைய மகனாய், மகளாய் வாழ நீங்க வெளிப்பாடு 16:15 சொன்னதை போல, நீர் திருடனை போல வரும் பொழுது வஸ்திரத்தை காத்து கொண்டவனாய் நான் நிற்க, பரிசுத்தத்தை காத்து கொண்டவனாய், நீதியை காத்து கொண்டவனாய் நிற்க உம்முடைய கிருபை எனக்கு தருவீங்களா? தெய்வ ஜனமே, இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. இதற்காகத்தான் நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து என்னுடைய, உங்களுடைய, நம்மளுடைய அத்தனை பேருடைய பாவத்தை சுமந்து அவர் சிலுவையில் மரித்தார். அப்படின்னா பிதா என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கிறிஸ்து உன் பாவத்தை சுமந்திருந்தால் பிதா உன்னை பார்க்கும் பொழுது பாவத்தின் அளவு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தம் உள்ளவனாய் பிதாவினுடைய பிரசன்னத்தில் காட்சி அளிக்க வேண்டும். அதனாலதான் வேதாமத்துல இன்னொரு வசனம் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, ஆனா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அந்த வார்த்தை பாருங்களேன், மத்தேயு 7:21. பிதாவின் சித்தம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவன் எல்லாம் அங்க வரமாட்டான். நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போனேன், நான் ஜெபிச்சேன், நான் காணிக்க போட்டேங்கிறவன் பரலோகத்திற்கு வரமாட்டான். உண்மையா நான் சொல்றேங்க. பாஸ்டர் சாப்பாடு போட்டாரு, கூட்டத்தை நடத்தினாரு, நாங்க சர்ச்சுக்கு போனோம்னா உங்களுக்கு பரலோகம் கிடைக்காது. அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சும்மா கூப்பிட்டாலும் பரலோகம் கிடைக்காது. ஆனா ஒரே ஒரு காரியம், பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவாயா? பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? நீ இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, நீ மேலானவைகளை தேடுவாயாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு காலையில ஜெருசலேம் சபையை உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்க சொல்கிறது, நீ பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாய் உன்னை மாற்றுவாயா? ஒரு விஷயம், ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, இத்தனை நாள் நான் ஆராதித்ததை போல அல்ல ஆண்டவரே, இனிமேல் நான் ஆராதிக்க வரும்பொழுது என் வயிற்றுக்காகவோ என் சுகத்துக்காகவோ சௌகரியத்துக்காகவோ இனி நான் வரமாட்டேன் ஆண்டவரே. இந்த உலக மனுஷர் என்ன மதிக்கணுங்கிறதுக்காக நான் வரமாட்டேன் ஆண்டவரே. நான் பெரியவனு காண்பிக்கிறதுக்கு நான் உண்மை ஆராதிக்க வரமாட்டேன் ஆண்டவரே. உண்மையாக உங்களுடைய பிரசனத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ள நான் வருகிறேன் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த உண்மை உனக்குள் வருமானால் நீ நிச்சயமாக பரலோகத்தை நீ காண்பாய். ஆமென். இது தெளிவாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இது இந்த உண்மை உனக்குள் இருந்தால் அவருடைய 2வது வருகையில் நீ வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவனாக நீ நின்றால் நீ மகிமைக்குள் பிரவேசிக்கபடி நல்ல தாசனே என்ற அழைப்பை உனக்கு முன்பதாக அவர் வைப்பார். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு அதே தெய்வ பிரசன்னத்தில் நின்று கொண்டு நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவரே, அந்த பரலோகத்திற்கு உடையவனாக நிற்க என்னையும் நீங்க உருவாக்கீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிற அந்த அசுத்தங்களை ஒரு விசை தெய்வ பிரசன்னத்துல விட்டு விடுவோமா சகோதரி சகோதரனே? இன்னைக்கு உண்மையா கேட்கிறோங்க. நம்ம எல்லாம் யாருக்கும் பொய் சொல்ல மாட்டோம், யாருக்கும் திருட மாட்டோம், யாரையும் கொலை செய்ய மாட்டோம், அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா உள்ள இருக்கிற அசுத்தங்கள் வெளியே தெரியாம மறைக்க தெரிந்த உத்தமன் தான் கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு போகிற பெந்தகோஸ்து பிலீவர்னாலே உள்ளே இருக்கிற அசுத்தத்தை நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லி மறைக்க தெரிஞ்சவன். நான் பச்சையா நான் சொல்றேன், எதையுமே நான் மறைக்கல. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் உள்ள அப்பதான் மனைவியை வந்து நல்லா திட்டிட்டு வந்திருப்பேன். நல்லா வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இங்க வந்து ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னாலும் அதே மனைவியும் ஸ்தோத்திரம் போடுவாங்க. ஏதோ கணவன் மனைவி ரொம்ப இதா இருக்கிற மாதிரி. எனக்கு கேட்கிறத சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அது மட்டுமல்ல, பல விஷயங்கள் நம்ம குழந்தைகள் கிட்ட, நம்ம ஆஃபீஸ்ல, நம்ம வேலை இடத்துல, வெளியில டிராஃபிக்ல ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்ம பேச்செல்லாம் எப்படி இருந்தது, நம்ம எரிச்சல்கள் எப்படி இருந்தது, நம்ம மன எண்ணங்கள் எப்படி இருந்தது, அதை வச்சுட்டு தேவனே உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன்ற வேஷம் போடுகிறவர்களாக நம்ம குறைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் இன்றைக்கு இவ்வளவு தெளிவான வார்த்தைகளை தந்து நம்மோடு கூட இடைபெடுகிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எந்த சபை எப்படியோ, எந்த சர்ச்சை எப்படியோ, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய பிரசனத்துல நம்ம சபையில நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஹல்லேலூயா, glory to God. நான் தேவாலயத்துக்கு வரும்போது நான் உண்மையாக வருகிறேனா, என் கர்த்தரை உண்மையாக நான் ஆராதிக்கிறேனா, அந்த தெளிவோட நான் வாழ நான் தீர்மானித்து இருக்கிறேனா, அந்த ஒரு அர்ப்பணிப்போட நான் தேவனுக்கென்று சொல்லி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேனா? ஒரு விஷயம் ஆண்டவருடைய ஆவியானவருடைய கிருபையில நான் கேட்கிறேன், இந்த தீர்மானத்தை இன்னைக்கு காலையில நீங்க எடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை அவ்வளவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு உறுதியை தேவன் உங்களுக்கு தருகிறார். உன் பிரச்சனை மாறுவதை நீ காண்பாய்.
ஆமென். இந்த சபை வித்தியாசமான சபையா இருக்கும். பாஸ்டர் சொன்னார் இல்லையா, இந்த மொரட்டாண்டி பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரா கொண்டு வாங்க. அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? உன் வாழ்க்கையை கர்த்தர் தொடுவதை காணும்போது உன் பின்னால நடந்து வருவாங்க. நீ பரிசுத்தமாய் வாழும்போது அந்த ஜனங்கள் இந்த சபைக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? உன்னை போல ஒரு வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குமே அவன் எண்ணி பார்ப்பான். அந்த நல்ல வாழ்க்கையின் உடமையாக நீங்க இருக்கணும். அது சாட்சியா கர்த்தர் உங்களை நடத்தணும்னா இன்னைக்கு மத்ததெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு நேராய் திரும்பி, ஆண்டவரே என் பிரச்சனை பரவாயில்ல, என் வேதனை பரவாயில்ல, என் கண்ணீர் பரவாயில்ல, என் விருப்பமும் பரவாயில்ல, உம்மை மாத்திரம் தொழுது கொள்ள பரிசுத்த அலங்காரத்துடன் உங்களுடைய பாதத்தை நோக்கி வருகிற ஒருவனாக நான் இருப்பேன் ஆண்டவரே என்று ஒரு ஒப்புரவை தெய்வ பிரசன்னத்தில் இன்னைக்கு அறிக்கை செய்வோம். அருமையான தெய்வ ஜனமே, இதல்லவா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு சபை இந்த பாண்டிச்சேரியில் இருந்தா இந்த தேசமே தொடப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, இந்த ரூம் அல்ல, இந்த கிரவுண்ட் அல்ல, இந்த இடத்திலேயே இந்த இடம் பத்தாது. தெளிவா நான் சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த கடைசி காலத்துல அவர் செய்வார். ஹல்லேலூயா. Receive it in the name of Jesus. இந்த சபையின் வளர்ச்சி அது தேவன் அதை தருவார், உங்கள் மூலமாய் அதை தருவார். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் அளவுக்கு ஏற்றபடி கர்த்தர் ஆத்மாவை உனக்கு ஆதாயம் செய்ய கிருபை செய்வார். Glory to God. Hallelujah. இந்த சபை வளர வேண்டும். அடுத்த கூட்டம் நாங்க வரும்பொழுது இங்க உட்கார இடம் இருக்க கூடாது. அது ஜனங்களின் எண்ணிக்கை காண அல்ல, அது தேவன் கிருபை காண. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையின் பரிசுத்தத்தின் வளர்ச்சியை காண, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதை காண, தேவன் உங்களை உயர்த்தி நிறுத்தியிருப்பதை காண, இந்த தேசத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற இந்த சபையை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவதை காண நீ அதில் ஒரு பங்கை உள்ளவனாக நிற்பாயா தெய்வ ஜனமே. ஆமென். Glory to God. இதுதான் கர்த்தருடைய அழைப்பு, இது உன்னுடைய ஊழியம் தெய்வ ஜனமே. அந்த தெய்வ பிரசன்னத்தில் அதை ஏற்றெடுப்போமா? ஊழியம்னா நீ போய் பைபிள் எடுத்துட்டு போய் பிரசங்கம் பண்ண தேவையே இல்லைங்க. ஊழியம்னா நீ உண்மையாய் சத்தியத்தோட பரிசுத்தத்தோட வாழ்ந்து தேவ பாதத்தில் காத்திருந்தா வர வேண்டிய ஆத்துமாவை உன் பக்கம் கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. Receive it in the name of Jesus. ஒரு எத்தியோப்பிய மந்திரியை பிலிப்போனிடம் அனுப்பினதை போல, ஒரு பிலிப்பை எத்தியோப்பிய மந்திரியிடம் அனுப்பினதை போல கர்த்தர் உன்னிடம் சிலரை அனுப்புவார், உன்னை சிலரிடம் அனுப்புவார். Receive it in the name of Jesus. அந்த ஆத்மாவை ஆதாயம் செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் உன்மேல் அபிஷேகமாக வளர்த்து தருவார். Take it today. இதுதான் தெய்வீக அழைப்பு, இதுதான் சபைக்கான அழைப்பு. இந்த உண்மையோட நிற்க இந்த சபைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது நான் கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார். அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் முன்னில ஒரே ஒரு காரியம் செய்வோமா? ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இனிமேல என் பிரச்சனைக்காக அல்ல ஆண்டவரே, இனிமேல என் தேவைக்காக அல்ல ஆண்டவரே, இனி நான் உண்மையாக ஆராதிக்கிறவனாக நிற்கும் பொழுது என் பிரச்சனை மாறும் என்பதை அறிந்து உம்மை ஆராதிப்பதே முன் கண்ணனையாக வைக்க, அது என்னுடைய பிரையாரிட்டியாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தயவு செய்து தெய்வ பிரசன்னத்தில் ஏற்றெடுப்போமா? கரங்களை தூக்கி கொஞ்சம் சொல்வீங்களா? உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, அது எனக்கு பிரையாரிட்டியாக இருக்க, அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க என்னை தருகிறேன் அப்பா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த வேளையில ஒரு விஷயம், நம்ம எல்லாம் கண்களை மூடி தலை வணங்கி தேவ பிரசன்னத்தில் அப்படியே இருக்கிற இடத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை உங்களுடைய வாயை திறந்து கொஞ்சம் அறிக்கை செய்வீங்களா? Glory, hallelujah. ஒரு வார்த்தை அறிக்கை செய்வீங்களா? அப்பா, இதுவரைக்கும் நான் ஆராதிச்சது என் சுயநலத்துக்கு என்றால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே, ஆராதனைக்குள் என் மனதில் இருந்த சுயநலத்துக்காக சாரி ஆண்டவரே. Lord, we apologize, we repent and we confess before you. எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஒரு விஷயம், அந்த தவறாக செய்து கொண்ட ஆராதனை மன்னிங்கப்பா. உங்கள் சிலுவைக்கு விரோதமாய் நான் செய்தது அறியாமல் செய்தேன், என் குற்றத்தை குறை அறியாமை நிமித்தம் செய்தது எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. இன்றைய நீ தந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிதாவே. இனிமேல் உம்முடைய பிரசன்னத்தில் நிற்பது உமக்கு மகிமை தரும்படி. ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் அல்ல ஆண்டவரை, உண்மை ஆராதிக்க உண்மையுள்ளவனாக நான் நிற்பேன் அப்பா. அதற்கென்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன் தேவனே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அந்த கிருபை நீ தருவீராக. Holy Spirit, take control of their lives, I pray. Heavenly Father, இந்த செய்தியை கேட்க போகிற காண போகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையின் கரம் இறங்குவதாக. இந்த வார்த்தை இந்த மக்களுக்கு நீ பொக்கிஷமாய் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் பரலோகத்திற்கு சுதந்திராய் வாழ போகிற இந்த நாட்களின் ஆரம்பமாக என்று இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல மகனே மகளே என்று அழைப்பு இவர்கள் கேட்கக்கூடிய பாக்கியசாலிகளாய் இவர்களை நீர் உயர்த்த போவதற்காக நன்றி அப்பா. இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சபையை மிகவும் தெளிவாக ஆவியானவர் இன்றைக்கு பேசி இருக்கிறார். உங்களுடைய கமிட்மெண்ட் தேவ பிரசன்னத்தில் தயவு செய்து இந்த சபை விட்டு போவதற்கு முன்பதாகவே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தெளிவோட ஒரு அர்ப்பணத்தோட போங்க. கர்த்தர் உங்களை கனம் செய்வார். ஹல்லேலூயா.
இது நிச்சயமாக தேவன் எனக்கு தந்த வார்த்தை. உங்களிடம் இதை சொல்லிவிட்டு செல்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 12:30 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். அதனால தனிப்பட்ட ஜெபத்திற்கான நேரம் இருக்காது. நான் ஒண்ணு செய்ய போறேன். உங்களுக்கு எல்லாருக்காகவும் தேவைகள் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் கையை தூக்குவீங்களா? ஸ்தோத்திரம். என்ன தேவை இருக்கட்டும் பரவாயில்லைங்க, உங்க கையை தூக்குவீங்களா? நம்ம எல்லாம் ஒரு மனதை ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். அப்படியே கரங்களை தூக்கி இருக்கும், கண்களை மூடி. எங்கள் அன்பின் தேவனே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, கரங்களை தூக்கி இருக்கிற ஒவ்வொரு சகோதரி மேலும் ஒவ்வொரு சகோதரர் மேலும் அவர்கள் என்ன தேவைக்காக தங்களுடைய கரங்களை தூக்கினாரோ, அது ஆவிக்குரியதோ இல்லறத்தினதோ வேலையினதோ வியாதியோ குடும்ப பிரச்சனையோ அது என்னவாக இருந்தாலும் இயேசுவின் கரத்தை வைத்து இந்த நிமிஷமே அந்த பிரச்சனை மேல் ஒரு விடுதலை தேவன் அனுமதிக்கிறதுக்காக நன்றி. பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தில் ஒரு அப்ரூவலை புறப்படுவிக்கிறதுக்காக நன்றி. ஒரு விடுதலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் அவர் ரத்தத்தின் அதிகாரமுள்ள விடுதலை நான் உங்கள் மேல் கழிக்கிறேன். ஏன் தருகிற அந்த விடுதலுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். receive it by faith today. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். God bless.